கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஒரு காரியங்களை சுவிசேஷத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. ஏனென்றால் தாவீதோடு கர்த்தர் பேசினார். தாவீதுக்கு ஏராளமான காரியத்தில் கர்த்தர் உதவி செய்தார். யுத்தத்தில் உதவி செய்தார், வருங்காரியங்களை வெளிப்படுத்தினார். இப்படி ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். அதனால நான் எதையுமே மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. சபை நடுவேற சொன்னேன், இது கர்த்தரால் வந்த ஜெயம், இது கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம், இது கர்த்தரால் வந்த நன்மை. கர்த்தர் கர்த்தர் ஆனாதான் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு உள்ளான வெளிப்படுகிற காரியங்களை நாம் வெளியே அறிவிக்க மாட்டோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு இருளிலே சொல்வதை நீ வெளிச்சத்தில் போய் சொல்லு அப்படி சொல்லுவார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினால இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களெல்லாம் நம்ம அறியும்படிக்கு கர்த்தர் நம்ம கண்களை திறக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கர்த்தருடைய நீதியை பற்றி பேசணும், அவர் சத்தியத்தை பற்றி பேசணும், அவருடைய கிருபையை நாம் பேச வேண்டும். அதை சபைக்கு நாம் அறிவிக்கணும். தப்பு என்றால் தப்பு என்று சொல்லணும். ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும். அதுதான் தெய்வ திட்டம். அதனாலதான் அவர் அப்படி எழுதுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம சத்தியத்தையும் நீதியையும் உண்மையையும் கிருபையை நம்ம காத்து நடக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அச்சடையாளங்களாய் தரித்துக் கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், பாதுகாவல் உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ அபிஷேகம் ஊற்றப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை பற்றி நாங்கள் நல்லா அறிஞ்சு ஆண்டவரே உமக்கு பின் செல்லுகிற ஒரு ஆடாயங்களை நீர் மாற்றும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மகிமை வெளிப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.